நடிகர் அஜித்குமாருக்கு பெரிய ஒரு கார் ரேஸ் விபத்து நேற்றைக்கு நடந்திருக்கிறது. பயங்கரமாக உயிர் தப்பினார் என்ற தகவல் நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை பற்றி நமக்கு இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். அதுவும் ஸ்பெயின் நாட்டுல ஒரு பயிற்சி எடுத்த போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அஜித்குமாருக்கு அந்த கார் ரேஸுக்கும் அதில் என்ன விளக்கம், யார் மீது தவறு இருக்கப்படும், ஒருவேளை அஜித்குமார் தான் திடீரென மீண்டும் மோதப்பட்டதா, இப்படி பல சந்தேகங்கள் எழுகிறது. இதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். அஜித்குமார் ஸ்பெயின் நாட்டுல பயிற்சியில் ஈடுபட்ட போது பல கார்களும் பயிற்சியில ஈடுபடுது. அதே போல அஜித்குமார் காரும் அந்த பயிற்சியில ஈடுபடுது. ஏன்னா இன்னும் தக்க சமயத்துல ஒரு நாளைக்கு பெரிய ஒரு போட்டி இருக்கிறது. அதற்காக பயிற்சி எடுப்பதற்காகத்தான் இந்த முயற்சி. சரி, இந்த பயிற்சியின் போது அஜித் தன்னுடைய கார்கள் திசை மாறி கொண்டு தன்னுடைய கார் முட்டி மோதியதா என்று சொன்னால் அது தவறு. அஜித்குமார் கார் மீது நமக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியுது. அஜித்குமார் கார்ல சென்று கொண்டிருக்கும் போது அதுக்கு முன்னாடி கார் போயிட்டே இருக்கு. அந்த காரை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு உள்ள ஒரு இதுல தான் அஜித்குமாருடைய கார் பின்னாடி போயிட்டே இருந்திருக்கு. அந்த முன்னாடி சென்ற காரை தான் தடுமாறி அப்படியே கிராஸ் ஆன போது அஜித்துடைய ஒரு இதாவது தடுமாறிட்டது. அது லேசா உரசிட்டு கார் மறைஞ்சு அப்படித்தான் நம்ம அந்த வீடியோல பார்க்கப்படுகிறது. இதில் நமக்கு பார்க்க வேண்டும் என்றால் அஜித்குமார் கார் முன்னாடி தான் அந்த கார் தடுமாறி இருக்கு. அதனாலதான் அஜித்துக்கு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சரி, இந்த விபத்துக்கு பிறகு அஜித்துக்கு காயம் ஏற்பட்டதா என்று கேட்டால் காயம் பெரிதளவு இல்லை. ஆனாலும் உயிர் தப்பியதுதான் நல்லது. ஏன்னா இந்த கார் ரேஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஃபாஸ்டா போவாங்க, ஸ்பீடா இருக்கும். ஆனா இப்பேற்பட்ட நேரங்கள்ல உயிருக்கு நமக்கு எந்த விதமான உத்தரவாதம் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பயிற்சியை தான் நம்ம அஜித்குமார் எடுத்திருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு முயற்சி இவருக்கு தேவை என்று பல கொஸ்டின்கள் எழும். ஆனால் அது தேவையில்லை என்றாலும் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றது எல்லாருமே சாதிக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சதை சாதிச்சுட்டு போகணும்னு தான் நினைப்போம். ஆனா எல்லாருக்கும் எல்லா வேலையிலையும் நமக்கு உயிர் பாதுகாப்பு இல்லைன்னா உயிருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எந்த பொறுப்புல, எந்த வேலைகள்ல, எந்த மாதிரி தொழில் விஷயங்கள்ல எதுல நமக்கு உயிர் பாதுகாப்பு இருக்கிறது, எல்லாத்துலயுமே உயிர் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதற்காக அவருக்கு பிடிச்ச ஒரு ஃபேஷன் இது. இந்த ஃபேஷனை அவரு பண்ணிட்டு நீட்டா அதை முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இது இன்னைக்கல்ல நேற்றைக்கல்ல. அவரு சிறு வயதிலிருந்தே ஒரு வெறித்தனம், வயதிலிருந்தே அவருக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு உள்ள ஒரு ஆர்வத்தினால்தான், அந்த ஆர்வ கோளாறுன்னு இது நம்ம சொல்ல முடியாது, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு லட்சியம் இப்படி சில மனிதர்களுக்கு இருக்கும். அது அஜித்துக்கு மிக முக்கியமாக தெளிவாக இருக்கிறது என்பது தெரிகிறது. இருந்தாலும் இந்த மாதிரி விபத்துகள்ல இருந்து அவர் தப்பிக்கிறது, அதற்கான ஒரு பாதுகாப்பு உடைகள் அணிந்து கொண்டு அதற்கான பாதுகாப்புக்காக எல்லாமே பயன்படுத்தி கொண்டுதான் அவர் இதில் செயல்படுவதும் உண்மைதான். என்னன்னா அப்படித்தான் செயல்பட முடியும். உயிரை நமக்கு பணயம் வைத்து சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு அதிலிருந்து எப்படி தப்பிச்சு வர வேண்டும் என்பதற்கான பல விளக்கங்கள் அதில் இருக்கிறது. ஆனால் இந்த கார் ரேஸ் விபத்துல அஜித் மீது முழுக்க தவறு கிடையாது. அந்த முன்னாடி சென்ற கார் தான் அவர்களுக்கு தடம் மாறியதுனால அஜித்துடைய கார் லேசா உரசிட்டு போன ஸ்பீட்ல அதை நிறுத்திக்க முடியாது, பிரேக் அடிக்க முடியாது. அப்பேற்பட்ட சூழல் வரும்போது இப்படித்தான் சில விஷயங்கள் நடக்கும். அது முன்னாடி சென்ற ஒரு கார் செய்த தவறனால் அஜித்துடைய கார் மோதியது. அஜித்துடைய கார் இப்படி மறைந்தது, அந்த கார் இப்படித்தான் அந்த சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. அதனால யாருக்கும் எந்த விதமான பாதிப்போ காயமோ எதுவும் கிடையாது பெரிதளவுக்கு. ஆனால் இது பெரிய அளவுக்கு ஒரு உயிர் தப்பிய ஒரு விஷயமாகத்தான் நமக்கு பேசப்படும். என்ன தமிழ்நாட்டிலே நமக்கு சொல்லிட்டு வரோம், இல்லை இந்தியா முழுக்கவும் அவருடைய செயல்பாடுகளை சொல்லிட்டு வரோம். இதை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நமக்கு தோன்றும். அதே போல மற்றவர்கள் இதை பற்றி என்ன எல்லாம் சொல்லுவார்கள் என்பதும் அஜித்துக்கு தெரியும். இதை பற்றி அவர்கள் சில பேர்கள் சொல்லுவார்கள், எதுக்கு இவருக்கு இந்த வயசுல இன்னும் வேற வேலை இல்லையா அப்படின்ட்டு எல்லாம் நமக்கு நினைக்கலாம். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு மனுஷனுக்கு சாதிக்கிறது வயது முக்கியம் இல்லைங்க. அதை அஜித் முகத்திலிருந்து, அஜித் வாழ்க்கையிலிருந்தே நமக்கு நிறைய கற்றுக்கொள்ளும் பாடமாக இன்னைக்கு நமக்கு கருதப்படுகிறோம். ஒரு மனிதன் சாதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு வயது முக்கியம் இல்லை என்பதை அஜித்துடைய முகம் நமக்கு காட்டுகிறது என்பது ஒரு தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை வாயிலாகத்தான் அவர் பல முயற்சிகளை, பல விஷயங்களை சாதித்துக் கொண்டு வருகிறார். இதை நான் பெரிய ஒரு சாதனையாளர், பெரிய ஒரு இந்தியாவில் பெரிய ஒரு புகழ்ச்சி வேண்டும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு பண்றதில்லை. இது அவருடைய ஃபேஷன், இதை செய்தியாக வேண்டும், இது என்னுடைய தொழில் அப்படி என்று சில விஷயங்கள்ல அவர் பார்க்குறாரு. எல்லாருக்குமே சில விஷயங்கள்ல சாதிக்கணும்னு ஒரு வெறித்தனை இருக்கும். சிலவங்க சினிமாவில் சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சிலவங்க மற்றதில் எதுலையாவது ஒன்றில் சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவர் இந்த ஃபேஷன், கார் ரேஸ், பைக் ரேஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதே போல ஷூட்டிங்
இந்த மாதிரி சில விஷயங்களை சாதிக்க மாட்டப்படுகிறது. தன்னாலே பிளைட்டுகளை, ஹெலிகாப்டர்களை, நமக்கு நிறைய விஷயங்களை பார்த்திருக்கோம். அவருடைய ஃபேஷன் எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மிக திரைக்கும் மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஊக்குவிக்கும் விதமாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இந்த விபத்தை நினைத்து நமக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலும் அஜித்துடைய தன்னம்பிக்கை நினைச்சு பாராட்ட வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் இது போன்ற தகவல் உங்களுக்கு தெரியும் வரை நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.